ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனே அவர்கள் சனிக்கிழமை காலை 9:45 இடம்பெற்ற விமான தாக்குதலில், அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்திய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த தாக்குதலுக்கு பின்னால் நடைபெற்ற சில திட்டமிடல்கள், சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள், அந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள், என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக சில பல முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிர்ச்சியூட்டும் தகவல் என்று சொல்லலாம், புலனாய்வு தகவல்கள். எனவே அந்த தகவல்களுடைய ஒரு தொகுப்பை தான் இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல பிரத்யேகமான தகவல்கள், முக்கியமான ஆய்வுகள் போன்றவற்றை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கேள்வியோட இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். என்ன கேள்வி என்று சொன்னால், அதாவது ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அவர்கள் ஆயத்துல்லா அலி காமேனே அவர்கள் கொல்லப்பட்டுட்டார் என்ற செய்தியை நீங்கள் முதலாக கேள்விப்படும் போது அது சனிக்கிழமை பின்னேரமே அரசல் புரசலாக செய்திகள் வர ஆரம்பிச்சிட்டது. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காலமாக தான் ஈரானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. சரி, அப்படி உத்தியோகபூர்வமாக அறிவித்து நீங்கள் முதலாக கேள்விப்படையக்குள்ள அதை நீங்கள் எப்படி உணர்ந்த? நீங்கள் அது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்ததா, நம்ப முடியாமல் இருந்ததா, ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்ததா? ஏன் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன்னு சொன்னால், இந்த தாக்குதலை அப்படியான ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தாக்குதல் தான். சொல்லப்போனால் இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே கூட ஒரு அதிர்ச்சி தான். அன்றைக்கு சனிக்கிழமை காலமாக 9:45 மணிக்கு அலி காமேனே அவர்களுடைய அந்த அலுவலகத்துக்கு மேலே தாங்கள் தாக்குதல் நடத்த வேண்டி வருமென்றது முதல் நாள் அமெரிக்காவுக்கும் தெரியாதாம், இஸ்ரேலுக்கும் தெரியாதாம். எனவே அது அவர்களுக்கே ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று சொல்லப்படுகிறது. இனி இந்த தாக்குதல் எப்படி திட்டமிடப்பட்டது, எப்படி அவர் இலக்கு வைக்கப்பட்டார், அது சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலினுடைய புலனாய்வு பிரிவு மொசாட் பல நாடுகளில் ஊடுருவி பல புலனாய்வு தகவல்கள் எல்லாத்தையும் சேகரித்து பலரை இலக்கு வைத்திருக்கிறது. கடந்த காலங்களில் மொசாட்டினால் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே மொசாட் அமைப்பினுடைய அந்த டார்கெட் லிஸ்ட் ஒன்று இருக்கு தானே, ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுட்டு இருந்தானே, யார் யாரை முடிக்கணும் என்று சொல்லி. அந்த லிஸ்ட்ல முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் தான் ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பு எப்ப இருந்து ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களை டாப் லிஸ்ட்ல வச்சிருந்தேன்னு சொன்னா 2001ஆம் ஆண்டுல இருந்து என்று சொல்லி முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அப்ப இருந்த இஸ்ரேலினுடைய பிரதமர், அப்ப இருந்த மொசாட் அமைப்பினுடைய தலைவரை கூப்பிட்டு ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களை டாப் லிஸ்ட்ல வச்சு அவரை பற்றின தகவல்களை சேகரிக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்ததாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே 2001ஆம் ஆண்டுல இருந்தே மொசாட் அமைப்பு ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களை பற்றின முழுமையான தகவல்களை திரட்டி அவர் எங்க போறார், எங்க வரார், எங்க தங்கியிருக்கார், அவருடைய நடமாட்டம் என்ன, எப்ப என்ன செய்வார், எங்க போவார் என்று சொல்லி சகல விவரங்களையும் கொஞ்சமாக திரட்டி தகவல் சேகரித்ததாக சொல்லப்படுது. இது முதலாவது. இந்த ஒரு நடவடிக்கை ஒரு பக்கத்தால போய்கொண்டிருக்குது. இரண்டாவது நடவடிக்கை என்னன்னு சொன்னா, அதுதான் மிக மிக முக்கியமான நடவடிக்கை. அதாவது ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரான் இருக்கு தானே, தெஹ்ரான்ல நிறைய வீதிகள் இருக்கு தானே, அந்த வீதிகளை கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி கேமராக்கள் பூட்டப்பட்டிருக்கு தானே. சரி, அந்த சிசிடிவி கேமராக்கள்ல பதிவு செய்யப்படுற காட்சிகள் இருக்கு தானே, அதை செக் பண்ற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஈரானிய போலீஸ்கிட்ட இருக்குது. கட்டாயம் ஈரானிய போலீஸ்கிட்ட இருக்கும். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை கூட அதை அக்சஸ் பண்ண முடியும் என்று வையுங்கவன். இப்படி ஈரானிய அதிகாரிகள்கிட்ட தான் அந்த ஒரு அக்சஸ் இருக்கும். சிசிடிவி கேமராக்கள்ல பதிவு செய்யப்படுற காட்சிகளை பார்க்கிற உரிமை அவர்களுக்கு தான் இருக்கு. ஆனால் மிக நீண்ட காலமாக, பல வருடங்களாக ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரான்ல பூட்டப்பட்டிருக்கிற சிசிடிவி காட்சிகளை இஸ்ரேல் கண்காணிச்சு கொண்டிருந்தது என்று சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் தலைநகர் டெல் அவீவ்ல இருந்து லைவா பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் நீங்க இருக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய சகல சிசிடிவிக்குள்ளே ஊடுருவி அதை இடைமறிச்சு அதுல பதிவு செய்கிற காட்சிகளை என்கிரிப்டடா மாத்தி அதை உடனுக்குடன் இஸ்ரேலுக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலிய புலனாய்வாளர்கள் என்று சொல்லி இப்போ ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதுல அவர்களால் கண்காணிக்கப்பட்ட கேமராக்கள்ல மிக மிக முக்கியமான கேமரா ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் இருக்கார் தானே, அவருடைய அலுவலக
அலுவலகம் இருக்குதானே, அந்த அலுவலகத்துக்குள்ள கார் பார்க்கிங்ல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரான்னு சொல்லி இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது. அந்த கார் பார்க்கிங்ல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால பதிவு செய்யப்படுற அவ்வளவு காட்சிகளும் வந்து இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பாகிய மொசாட் அமைப்பால் கண்காணிக்கப்பட்டு அது இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவீவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையகத்துக்கு உடனுக்குடன் அனுப்பப்பட்ட என்று சொல்லியும், எனவே எங்களுக்கு என்ன விளங்குது, அந்த அலுவலகத்துக்கு யார் யார் வருகின்றார்கள், எந்த கார்ல வருகிறார்கள், அந்த காரினுடைய நம்பர் பிளேட் என்ன, எப்போ வருகிறார்கள், திங்கட்கிழமை வரீனமா, செவ்வாய்க்கிழமை வரீனமா, ஒவ்வொரு நாளும் வரீனமா, என்ன ஏது என்று சொல்லி சகல விவரங்களும் வந்து சேகரிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது இன்னொரு பக்கம். இதுக்கிடையில வந்து ஆயத்துல்லா அலி காமினி அவர்களுடைய அந்த அலுவலகம் இருக்குதானே, அந்த அலுவலகம் ஒன்றும் ரகசியமாக இயங்கின அலுவலகம் இல்லை, அது வந்து பகிரங்கமாகவே இயங்கின அலுவலகம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் வந்து வெள்ளை மாளிகை எங்க இருக்குன்னு சொன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெள்ளை மாளிகை எங்க இருக்குன்னு சொல்லி, வெள்ளை மாளிகையை சுற்றி நிறைய பாதுகாப்பு இருக்கும், அது வேற பிரச்சனை. அதுக்காக வெள்ளை மாளிகையை கொண்டு எங்கே ஒளிச்சு வைக்க முடியுமா, இல்ல தானே, அது பகிரங்கமாக தானே இருக்குது. அதே மாதிரி இங்க பிரித்தானியால வந்து பிரதமருடைய அலுவலகம் எங்க இருக்குன்னு சொன்னா அது இந்த உலகத்தில் இருக்கிற முழு பேருக்குமே தெரியும், இலக்கம் 10 டவுனிங் ஸ்ட்ரீட்ல வந்து இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அதை வந்து ஒளிச்சு வைக்க முடியாது, அது வந்து பப்ளிக் ஆஃபீஸ் தானே. எனவே வந்து அதே மாதிரி தான் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்களுடைய அந்த அலுவலகம் வந்து இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இந்த அலுவலகம் மிக முக்கியமாக இந்த இரண்டு கட்டிடங்களும், இந்த இரண்டு கட்டடங்களும் அமைந்திருக்கிற அந்த தெரு இருக்கு தானே, அதை சொல்றது பாஸ்டர் ஸ்ட்ரீட் என்று சொல்லி. பாஸ்டர் ஸ்ட்ரீட் என்று சொல்லி, இந்த பாஸ்டர் என்றது நான் நினைக்கிறேன் பிரான்ஸ்ல வந்து ஒரு பிரபலமான டாக்டரால் இருந்தவர் லூயி பாஸ்டர் என்று சொல்லி அந்த காலத்தில் அவருடைய ஞாபகமாக வைக்கப்பட்டிருக்கலாம் பாஸ்டர் ஸ்ட்ரீட். எனவே அந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தை வந்து இஸ்ரேலிய புலனாய்வாளர்கள் மிக நீண்ட காலமாக கண்காணித்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். எனவே அதை கண்காணித்து அந்த அலுவலகத்துக்குள்ள யார் போகினோம், எப்போ போகினோம், அந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற ஆக்களார், அவர்களுடைய கார் நம்பர் பிளேட் என்ன, என்ன கலர், என்ன ஏது என்று சொல்லி சகல விவரங்களையும் சேகரித்து நாங்கள் நிற்கிற மாதிரி மில்லியன் கணக்கான தகவல்களை அவர்கள் சேகரிக்கலையாம், பில்லியன் கணக்கான தகவல்களை சேகரித்து அந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து சேகரித்து அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபைலுக்குள்ள போட்டு அதுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும். என்ன பேர் சொன்னா pattern of life. pattern of life என்றா என்ன சொல்லலாம், வாழ்க்கை முறை, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. அதாவது இப்ப புலனாய்வு அமைப்புகள் வந்து ஒரு ஆளை பற்றின தகவல் சேகரிக்குது என்று சொன்னா pattern of life சேகரிக்கணும் என்று சொன்னா A to Z எல்லா தகவல்களும் சேகரிக்கணும். அவர் என்ன செய்வார், திங்கட்கிழமை என்ன செய்வார், செவ்வாய்க்கிழமை என்ன செய்வார், புதன்கிழமை என்ன செய்வார், இந்த மாதிரி A to Z எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறது. எனவே ஆயத்துல்லா அலி காமினி அவர்களுடைய அந்த அலுவலகத்தில் பாஸ்டர் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு எத்தனை ஊழியர்கள் வேலை செய்கின்றார்கள், பெரிய ஊழியர்கள் இருந்து சாதாரண கடை ஊழியர்கள் வரைக்கும் எத்தனை ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள், அவர்களுடைய ரோட்டா என்ன, திங்கட்கிழமை யார் யாருக்கு பணி, புதன்கிழமை யார் யாருக்கு பணி, சனிக்கிழமையில யார் யாருக்கு பணி என்று சொல்லி இந்த மாதிரி சகல விவரங்களையும் பல வருடங்களாக சேகரித்தார்கள். இது இன்னொரு பக்கம் போய்கொண்டிருக்குது. சரி, இந்த தகவல்களை வந்து எப்படி அவர்களால் சேகரிக்க முடியும், இந்த சிசிடிவி காட்சிகளை வந்து எப்படி வந்து இடைமறித்து அந்த காட்சிகள் அந்த இமேஜ் எல்லாத்தையும் வந்து இஸ்ரேலுக்கு அனுப்ப முடியும் என்று சொன்னா அதுக்கு என்று சொல்லி ஒரு தனிப்பிரிவு ஒன்று இருக்குது. இப்ப நாங்க என்ன நினைப்போம், இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்பு வந்து மொசாட் வந்து ஒரு பயங்கரமான மிகவும் ஆபத்தான ஒரு புலனாய்வு கட்டமைப்புன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இஸ்ரேல்ல வந்து அதை விடவும் ஆபத்தான ஒரு புலனாய்வு கட்டமைப்பு ஒன்று இருக்குது இஸ்ரேல்கிட்ட. அந்த ஆபத்தான புலனாய்வு கட்டமைப்புக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சொன்னா யூனிட் 8200, அதாவது யூனிட் 8200. இதுதான் அந்த அமைப்பினுடைய பேர். இப்ப மொசாட் அமைப்பில் வேலை செய்கிற புலனாய்வாளர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தினுடைய சகல மூலைகளிலும் இருப்பார்கள். எங்கேயாவது போய் நடு ரோட்ல படுக்கணும்டா படுக்கத்தான் படும், எங்கேயாவது போய் கால்வாய்க்குள்ள குதிக்கணும்டா குதிக்கத்தான் படும், எங்கேயாவது போய் மரத்தில் ஏறணும்னு சொன்னா ஏறத்தான் படும். இந்த மாதிரி உலகத்தினுடைய சகல மூலைகளையும் இந்த புலனாய்வாளர்கள் தீவினம். ஆனால் இந்த யூனிட் 8200 என்று சொல்லப்படுற இன்னொரு அமைப்பு இருக்குல்ல, அவர்கள் வந்து எங்குமே வெளியில வரையில, அந்த அமைப்பில் வந்து யார் யார் வேலை செய்கின்றார்கள் சொல்லி தெரியவே தெரியாது. என்று சொன்னா அது வந்து அங்கதான் இஸ்ரேல்ல தான் இருக்கும். அவர்கள் ஒரு அலுவலகத்திலிருந்து தான் வேலை செய்வார்கள். ஏனென்று சொன்னா அது வந்து இஸ்ரேலினுடைய இணைய வழி புலனாய்வு பிரிவு. இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்த தலை சிறந்த இணைய வழி புலனாய்வு கட்டமைப்பு அந்த யூனிட் 8200 என்று சொல்லி சொல்லப்படுது. அதுல வந்து வேலைக்கு ஒரு ஆள் சேர்றார் என்று சொன்னா அதுக்கு வைக்கப்படுற அந்த இன்டர்வியூ இருக்கு தானே, நேர்காணல். அந்த நேர்காணலை வந்து பல மாச கணக்கில் நடக்குமா. திரும்ப திரும்ப கேட்டு உருட்டி கேள்வி மேல கேள்வி கேட்டு லேசில் வந்து உள்வாங்க மாட்டினோம். அப்படி இனி இல்லைன்ற மாதிரி கட்டஞ்செடுத்து வட்டிச்சு கட்டித்தான் ஒரு ஆளை வந்து உள்ளுக்கு எடுப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. அங்க போற ஒரு ஆள் வந்து இனி இல்லைன்ற புத்திசாலி என்று சொல்லி.
இந்த கட்டமைப்பில் வந்து வேலை செய்கிற ஆட்களுக்கு எத்தனை வயசு இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்குமே வந்து 18 வயது தொடக்கம் 21 அல்லது 22 இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அங்கே வேலை செய்யணும். ஏன்னு சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்தில் வந்து இந்த 18 தொடக்கம் 22 வரையான இந்த காலப்பகுதிக்கு தான் இந்த வயசில் வந்து மூளை வந்து பயங்கரமாக வேலை செய்யும். இனி இல்லைன்ற ஆக்டிவாக இருக்கும்ன்றதுக்காக அந்த வயது ஆட்களை தெரிவு செய்து அவைக்கு விசேட பயிற்சிகள் கொடுத்து அவர்களுடைய மூளையிலிருந்து எடுக்கக்கூடிய மேக்சிமம் அறிவை எடுத்து அந்த அறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட புலனாய்வு அமைப்பு தான் இந்த ஒரு புலனாய்வு அமைப்பு. அதாவது சுருக்கமா சொல்ல போனா இந்த யூனிட் 8200ல வந்து ஒரு ஆள் வேலை செய்யறாருன்னு சொன்னா அவர் இனி இல்லையென்ற புத்திசாலி என்று சொல்லி நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியதான். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த யூனிட் 8200 அமைப்பில் வேலை செய்த ஒரு ஆளுடைய படத்தை வந்து காட்ட போறேன். இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இவர் தான் அவர். இவருடைய பேர் வந்து டல்மன் மார்க்கோ. இவர் வந்து முதல் அந்த அமைப்பில் வந்து வேலை செய்தவர். இவரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான நல்லா தெரிஞ்ச விஷயம். அது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மொபைல் ஆப், அதுதான் வைபர். நீங்க எல்லாருமே வந்து வைபர் ஆப் வந்து பாவிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இவரால் உருவாக்கப்பட்டதான். இவருடைய மூளையை பயன்படுத்தி இவருக்கு தெரிஞ்ச புலனாய்வு அமைப்புகள் அந்த கோடிங் எழுதுறது மற்ற தொழில்நுட்ப அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் அந்த வைபர் என்கின்ற அந்த செயலி. அது வந்து பிறகு ஜப்பானிய நிறுவனம் ரக்குட்டனுக்கு வந்து விற்கப்பட்டது. என்று சொன்னா 2014ஆம் ஆண்டுல அவர் வந்து வித்திட்டார். எவ்வளவுன்னு சொன்னா $900 மில்லியன் வந்து அதை வித்திட்டார். சரி, இப்போ வந்து இன்னொரு ஆளுடைய படத்தை பார்ப்போம். இவர் தான் இவருடைய பேர் என்ன சொன்னா உரி லெவின் என்றது இவருடைய பேர். இவரால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு நன்கு பரிச்சயமானது. வாகனம் வச்சுக்கிற எல்லாருமே வந்து தவறாமல் பாவிக்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதுதான் வேஸ் என்று சொல்லப்படுற ஆப். நீங்கள் வந்து நேவிகேஷனுக்கு பயன்படுத்துகிற அந்த ஆப் தான் வந்து வேஸ் என்று சொல்லி அதை உருவாக்கினவரும் இவர் தான். அப்போ அந்த மேப்பை வந்து இவர் உருவாக்குறார் என்று சொன்னால் எவ்வளவு நுழைச்சு வேணும் சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல இடங்கள், தெருக்கள், வீதிகள், அதன் பேர்கள் அது இதுன்னு சொல்லி அவ்வளோ டீட்டெயில்ஸும் எடுக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்க்கணும். அது ஒரு மேப்பில் கொண்டு வந்து போடணும். அந்த மேப்பை வந்து உருவாக்கணும். எவ்வளோ மூளை வேணும்னு சொல்லுங்க அப்போ. இவரால் உருவாக்கப்பட்டதான் அது. இவரும் வந்து அந்த புலனாய்வு அமைப்பில் வந்து தன்னுடைய அந்த குறிப்பிட்ட வயசில் வந்து வேலை செய்தவர். பிறகு அதில் இருந்து வெளியில் வந்து தான் இந்த ஒரு பேஸ் என்று சொல்லப்படுற இந்த ஆப்பை வந்து உருவாக்கினவர். உருவாக்கி கொஞ்ச காலம் ரன் பண்ணிட்டு பிறகு அதை வந்து கூகுளுக்கு வித்துட்டார். கூகுள் வந்து பெரிய ஒரு தொகையை கொடுத்து, அதாவது $1.1 பில்லியன் $1.1 பில்லியன் இவருக்கு கொடுத்து அந்த பேஸ் தொழில்நுட்பத்தை வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கி எடுத்து தான் கூகுள் மேப்பை வந்து உருவாக்குறார்கள். இன்றைக்கு நாங்கள் பாவிக்கிற கூகுள் மேப்பினுடைய அத்திவாரம் வந்து இந்த பேஸ் என்று சொல்லப்படுற இந்த ஆப்பும் அதனுடைய தொழில்நுட்பம் தான். அதை உருவாக்கியவர் இவர் தான். இவரும் வந்து அந்த யூனிட் 8200ல வந்து வேலை செய்தவர். இப்போ சொல்லுங்க பாப்போம், அந்த யூனிட் 8200ன்றது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான அமைப்பு என்று சொல்லி. இந்த உலகத்தில் வந்து தொலைபேசிகளை வந்து இடைமறிக்கிறது, ஒட்டு கேட்கிறது, அந்த சிக்னல்களை வந்து பிளாக் பண்றது, இணையதளத்துக்குள்ள வந்து ஊடுருவது, இமெயில்களை வந்து உடைக்கவே முடியாத ரகசியங்களை வந்து ஊடுருவது. நாங்கள் வந்து வாட்ஸ்அப் பாவிக்கிறோம். நாங்கள் வாட்ஸ்அப் பாவிக்கக்குள்ள எங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல வந்து போட்டிருப்பினோம். நீங்கள் இதில் பயன்படுத்துகிற மெசேஜ்கள், அனுப்புகிற போட்டோக்கள் எல்லாமே வந்து என்கிரிப்டட் வடிவத்தில் வந்து நாங்கள் சேமிச்சு வச்சிருப்போம் என்று சொல்லி. அப்போ எங்களுக்கு தெரியும் என்கிரிப்டட்ல சேமிச்சா வந்து வாட்ஸ்அப் கம்பெனியில் வேலை செய்கிற ஆட்களாலேயே வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொல்லி. அது உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட என்கிரிப்டட்டையும் உடைக்கிற ஆற்றல் வந்து இந்த யூனிட் 8200க்கு இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவ்வளவு பவர்ஃபுல்லான சக்தி வாய்ந்த மிகவும் ஆபத்தான ஒரு புலனாய்வு கட்டமைப்பு. அவர்களுக்கு வந்து சிசிடிவி கேமராக்குள்ள ஊடுருவது வந்து கஷ்டமா என்ன? எனவே தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய சகல சிசிடிவிக்குள்ளே வந்து ஊடுருவி அந்த அத்தனை காட்சிகளையும் வந்து சேகரித்திருக்கிறது இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பாகிய யூனிட் 8200. இந்த தாக்குதல் சம்பந்தமாக, அதாவது ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் மேல் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பந்தமாக இஸ்ரேலிய புலனாய்வு அமைப்பில் பணிபுரிகின்ற ஒரு அதிகாரி ஒரு ஆள் இஸ்ரேலிருந்து வெளிவருகின்ற ஊடகம் ஒன்றுக்கு ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்கார். கணக்கெல்லாம் சொல்லல, ஒரு வரி தான் சொல்லியிருக்கார். என்னன்னு சொன்னா, இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முதல் எங்களுக்கு தெஹ்ரான் நகரம் வந்து எப்படி பழக்கமாக இருந்தது என்று சொன்னா, ஜெருசலேம் நகரம் எங்களுக்கு எவ்வளவு பழக்கமோ, அதாவது வந்து இந்த அத்துப்படி என்று சொல்லுவோம் தானே, ஒரு நகரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் என்று சொன்னால் அந்த நகரமே எங்களுக்கு அத்துப்படி என்று சொல்லுவோம் தானே. எனவே இஸ்ரேலியர்களுக்கு வந்து ஜெருசலேம் எப்படி அத்துப்படியோ அதே போல எங்களுக்கு தெஹ்ரான் நகரமும் அத்துப்படி என்று சொல்லி அந்த புலனாய்வாளர் வந்து அந்த ஊடகத்துக்கு வந்து சொல்லியிருக்கின்றார். எனவே அந்த அளவுக்கு எங்களுக்கு விரல் நுனியில் வந்து தகவல்கள் இருந்து என்று சொல்லி, சரியென்று 9:45 மணிக்கு இந்த கூட்டம் நடக்க போது பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் பெற போயினோம். வழக்கத்துக்கு
வழக்கத்துக்கு மாறாக நிறைய கார்கள் எல்லாம் பெறுது, ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி முதலே கணிச்சோன்னே ஏராளமான விமானங்கள், இந்த தாக்குதலில் ஈடுபட வேண்டிய விமானங்கள் வந்து ஏற்கனவே பறந்து வந்து வானத்தில் வந்து நீண்ட நேரமாக சுற்றி கொண்டு வந்ததாம். அதாவது ஈரானுக்கு வெளியில வந்து, ஏன்னா ஈரானுக்கு உள்ள வந்துட்டா ஈரான் அலர்ட் ஆயிருந்தானே, எனவே ஈரானுக்கு வெளியில வேறு இடங்களை வந்து நீண்ட நேரமாக சுற்றி கொண்டு வந்ததாம். அந்த சரியான கட்டளை அந்த நேரம் பெறணும் என்றதுக்காக நீண்ட நேரம் சுற்றி கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. சரியா 9:45 மணிக்கு அந்த சரியான டைம் என்று சொல்லி அவர்களுக்கான கட்டளை கொடுத்த பிறகு ஒரே நேரத்தில் வந்து வானத்தில் சுற்றி கொண்டு வந்த அத்தனை விமானங்களும் வந்து ஒன்று திரண்டு வந்து ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டதுதான் அந்த அலுவலகம், காமேனி அவர்களுடைய அலுவலகம். அந்த தாக்குதல் நடக்காக்கு முதல் அந்த பஸ்ட தெருவில் இருக்கக்கூடிய தொலைபேசி கோபுரம் ஒன்று இருக்காம், பெரிய உயரமான தொலைபேசி கோபுரம் ஒன்று, அதில் இருக்கக்கூடிய சகல சிக்னல்களும் வந்து பிளாக் பண்ணப்பட்டதாகவும் அந்த சிக்னல் இருந்து போன தொலைபேசி அழைப்புகள் எல்லாமே வந்து பிசி என்று சொல்லப்பட்டதாம். அந்த நம்பருக்கு யாராவது போன் அடிச்சா அது பிசி என்று சொன்னதாம் என்று சொல்லி, ஏன் என்று சொன்னா அங்கிருந்து தகவல் வெளியில போகக்கூடாது, யாரும் அலர்ட் பண்ணிடக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாதுக்காக அந்த டவர்ல இருக்கக்கூடிய சகல சிக்னலும் வந்து முன்கூட்டியே நிறுத்தப்பட்டதாகவும் இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே இதுதான் அந்த தாக்குதல் நடந்ததுக்கான பின்னணி. இந்த தகவல்கள் மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு சில தகவல்களும் இருக்குது. இன்னும் ஒரு காணொளியில் வந்து அந்த தகவல்கள் எல்லாத்தையும் தொகுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னு சொன்னா, இது வந்து வெளியில வந்த தகவல்கள் மட்டும்தான். எப்பவுமே வந்து புலனாய்வு தகவல்கள் வந்து எல்லாமே 100க்கு 100% வந்து வெளியில வராது. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தகவல்களை வந்து கசிய விடுவினோம். அப்படி கசிய விடப்பட்ட தகவல்கள் தான் இது. கசிய விடப்படாத தகவல்கள், வெளியில வராத தகவல்கள், இன்னும் பல்லாயிரக்கணக்கான தகவல்கள் இருக்கும் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.